ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்பதிதராணி தృణாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வாணத்துள்ளாய் கள்வா தாமருபூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. 108 திவ்யதேசங்கள்ல தொண்டை நாட்டு திருப்பதிகள்ல காஞ்சிபுரம் திவ்யதேசங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் திருநிலாத்திங்கள் துண்டம், திருக்கல்வனூர் அப்படின்ற 2 திவ்யதேசங்களை சேர்த்து அனுபவிக்க போகிறோம். உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ளே வேறு எங்கோ இருந்த எம்பெருமான்கள் எல்லாம் 3 பேர் சேர்ந்து எழுந்தருளி ஒரு சன்னதிக்குள்ளேயே 4 திவ்யதேசமா இருந்தான்னு பார்த்தோம். அதுபோல இன்று சைவ கோயில்களான ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்ற சிவன் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடியதான திருநிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்யதேசம் 1, காமாட்சி கோவிலுக்குள்ளே இருப்பதான திரு கல்வனூர் என்கிற திவ்யதேசம் 1 அப்படின்னு 2 திவ்யதேசங்களை அனுபவிக்க போகிறோம். இந்த 2 எம்பெருமான்களுக்கும் கூட தெளிவான முழு ஸ்தல புராணம் கிடைக்கவில்லை. இந்த எம்பெருமான்களுடைய தாயார் தீர்த்தம் இவாள்லாம் எங்க இருக்கான்னு சரியா தெரியல. ஆனால் ஸ்தல புராணத்தின்படி 2 எம்பெருமான்களுமே ருத்ரனுடைய காமாட்சியுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அவளுடைய தவத்துக்கு இறங்கிதான் வந்திருக்கா. ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ருத்ரனுக்கும் அந்த பார்வதிக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக நிலாத்துண்ட பெருமாளும், காமாட்சின்னுட்டு தவம் பண்ணி கொண்டிருந்த பார்வதிக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக கல்வன் என்கிற பெருமாளும் எழுந்தருளியதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. கலியினுடைய கோலாகலம், எம்பெருமானுடைய சிரேஷ்டத்தை, எம்பெருமான் பரம்பொருள் என்பது பலருக்கும் பரவலாக தெரியாதபடியினாலே தேவதாந்திரங்களை பிரதானமாக வைத்துக் கொண்டு சேவிக்கின்ற காலமாக மாறிவிட்டபடியினாலே அவர்கள் அங்கு எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்க, அங்கு எம்பெருமானே பிரதான மூர்த்தியாக இருக்க, இன்று கோலாகலமாக அவர்களுக்கு உற்சவம் நடந்து கொண்டு அவர்களுடைய க்ஷேத்திரமாக போனது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த 2 சைவ ஸ்தலத்திற்குள்ளும் பெருமாள் தற்போது சேவை சாதிக்கிறபடியினாலே நம்மளவா நம்ம ஆகமத்தின்படி எம்பெருமானுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்றதில்லை. நம்ம பிரகாரத்திலே உற்சவங்கள், ஆழ்வார் அருளி செயலை எம்பெருமான் திருச்செவி சாத்துறது அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதில்லை. 2மே சைவ ஸ்தலங்களா இருக்கிறபடியினாலே அந்தந்த கோவில்ல இருக்கக்கூடிய சைவ அர்ச்சகாலே அவளுடைய ரீதியிலே இவாளுக்கு திருவாராதனங்கள் பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி சைவ கஷேத்திரத்திலே சைவர்களால் ஆராதிக்கப்படுகிறபடியினாலே இந்த எம்பெருமானை பரமகாந்திகள் சிலர் சேவிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா. சில பேர் ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ண பெருமாள் சேவிக்கணும்ன்ற ஆசையில போய் சேவிக்கிறதும் உண்டு. ஆனால் பல பேர் இவர்களை சேவித்ததில்லை அப்படின்றதுதான் வாஸ்தவம். அதுல முதல்ல இப்போ நாம சேவிக்க போறது திருநிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்யதேசம். பாண்டவ தூத பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்பாடகம் திவ்யதேசத்திற்கு அருகே பிரதான சாலை மெயின் ரோட்லேயே ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவனுக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. அந்த சிவன் கோவிலுக்குள்ளே சிவனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு நேர் எதிராக எதிரெதிர பார்த்துட்ட மாதிரி ஒரு சின்ன தனி சன்னதியிலே இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த எம்பெருமானுடைய படத்தை அடியேன் ஷேர் பண்றேன். மூலவர் மட்டும்தான், அங்கே தாயார் கிடையாது, உற்சவர் கிடையாது, யாரும் கிடையாது. பெருமாள் மூலவர் மட்டும் எழுந்தருளி இருக்கிறார். படத்தை சேவிக்கலாம். நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் அப்படின்னு திருநாமம் பெருமாளுக்கு. பெருமாள் ஆச்சரியமா நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளை முதல்ல அனுபவிக்க போறோம்.
பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் சந்திரசூடேச பெருமாள் அப்படின்னு திருநாமம். பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். சிவன் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கார். அவருக்கு அனுகிரகம் பண்ணுவது போல பெருமாள் மேற்கு நோக்கின்னு இருக்கார். மேற்கே நோக்கி சேவை சாதிக்கக்கூடிய ருத்ரனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக ருத்ரனுடைய திசை பார்த்து கட்டாட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். நிலா திங்கள் துண்டத்தான். திங்கள் அப்படின்னா சந்திரன் பெயர். நிலா அப்படின்னா பூர்ண சந்திரன், முழு நிலா, பௌர்ணமி நிலவுன்னு சொல்ற மூலியம். அந்த மாதிரி பிரகாசமா ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முழு நிலவு. அந்த முழு நிலாவினுடைய பிரகாசம் அப்படியே இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே தெரிகிறதாம். பௌர்ணமி சந்திரனானவன் அப்படி ஜம்முன்னு பிரகாசிக்கிறானோ, ராத்திரியில விளக்க வேண்டாம், அந்த நிலா வெளிச்சமே எல்லாம் நன்னா கண்ணுக்கு தெரியறதுன்னு சொல்லும்படியா பிரகாசிக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு அதீதமான பிரகாசத்தோட சந்திரனை போன்றே குளிர்ந்த முகத்தோட கூட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளானபடியினாலே திருநிலா திங்கள் துண்ட பெருமாள் அப்படின்னு இவருக்கு திருநாமம். ஆழ்வாரி வரை நிலா திங்கள் துண்டத்தாய் அப்படின்ற ஒரு வார்த்தையால மங்களாதாசனம் பண்ணிருக்கார். திருமங்கை ஆழ்வார் மட்டும் முழு நிலவை போன்ற முகத்தினை உடையவனே. பெருமாள் முழு நிலவை போன்ற முகத்தோடு இருக்கிறபடினாலே அந்த இடமே அப்படியே ஜொலிக்கிறது, அந்த இடமே அப்படியே சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்காம். பெருமாள் அப்படி இருக்கிறபடினால இடமும் அப்படி மாறி போயிடுது. இடமும் பிரகாசிக்கிறதா, இடமும் குளிர்ச்சியா இருக்காம். ஆகையினாலே இடத்துக்கும் நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு பெயர் சொல்றா பெரியவா. இப்போ நிலா திங்கள் துண்டத்தாய் அப்படின்னா குளிர்ந்த பௌர்ணமி சந்திரனை போன்று பிரகாசமாக முகத்தை உடையவன் அப்படின்னு பெருமாளுடைய பெயர் ஒன்னும். பௌர்ணமி சந்திரனை போலே பிரகாசிக்க கூடியதாக குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு க்ஷேத்திரத்துக்கும் அதே பெயர் நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு வச்சுட்டா. அந்த க்ஷேத்திரத்துக்கு சுவாமியாக நின்று கொண்டிருப்பவனுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் பெயர்னு ரெண்டு விதமா அனுபவிக்கலாம். இது தவிர வேறு எந்த ஆழ்வாருடைய மங்களாசாசனமோ அல்லது திருமங்கை ஆழ்வாரே இதுக்கு மேல இந்த எம்பெருமானுக்கு விவரங்களை எல்லாம் சொல்லி மங்களாசாசனம் பண்ணினதோ கிடையாது. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் திருநெடுந்தாண்டகத்திலே இருக்கக்கூடியதான பாசுரத்திலே மங்களாசாசனம். தாயாருடைய திருநாமம் மட்டும் தெரிகிறது. ஆனா இன்னைக்கு தாயார் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. தாயாருக்கு நேர் ஒருவர் இல்லா வள்ளி அப்படின்னு திருநாமம். நேர் ஒருவர் இல்லா வள்ளி. வள்ளி அப்படின்னா கொடி அப்படின்னு அர்த்தம். நேர் ஒருவர் இல்லா வள்ளின்னா இவளுக்கு சமானமானவா யாருமே கிடையாதான். எதுல? எல்லாத்துலயும். ஆனா பிரதானமா இந்த பெயருக்கு காரணம் அழகிலே இந்த தாயாருக்கு சமானமானவா யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். நேர் ஒருவர் இல்லா வள்ளி, இவள் அழகுக்கு இவளே சமானம். இந்த தாயாரை போல எந்த தாயார் அழகுன்னு வேணா கேட்கலாம். பெருந்தேவி தாயாரா, கனகவள்ளி தாயாரா, பத்மாவதி தாயாரா, ஸ்ரீரங்கநாச்சியாரான்னுட்டு வேறு வேறு க்ஷேத்திரங்களிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தாயார வேணும்னா இவளோட ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர பார்வதி என்ன, சரஸ்வதி என்ன, வேறு எந்த தேவதைகளையும் இவளுடைய அழகுக்கு சமானமாக வர்ணிக்க முடியாது, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படி எம்பெருமான் தனக்கு சமானமானவர்களும் தனக்கு மேலானவர்களும் இல்லாமல் தானே எல்லாரை விடவும் மேலா உத்தமனா இருக்கிறது மாதிரி அழகென்ன, ஞானம் என்ன, கருணை என்ன, சக்தி என்ன, சுவாமித்துவம் என்ன, எல்லாத்திலையும் இவளுக்கு சமானம் யாரும் கிடையாது. இவளுக்கு இவளே சமானம், எல்லார காட்டிலும் இவளே உசந்து நிற்கிறான்னு சொல்லும்படியாக நேர் ஒருவர் இல்லா வள்ளின்னுட்டு தனக்கு தானே சமானமான அழகி, பேரழகி, கொடி போல இருக்கக்கூடிய பேரழகி இந்த தாயார். பெருமாள் நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்ற பெயர் கொண்டவனானபடியினாலே அந்த பெருமாள் காதலோடு கூட இந்த தாயாருடைய நேர் ஒருவர் இல்லாத அழகுடைய முகத்தை அப்படி நோக்கிறானாம் பெருமாள். அப்படி ஆசையா காதல் பார்வை பார்க்கிறான் தாயார பெருமாள். அப்போ பெருமாள் திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடியதான குளிர்ந்த பௌர்ணமி சந்திரனை போன்ற அந்த கிரணங்கள் எல்லாம் அப்படி தாயாருடைய முகத்துல அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆறுது, பிரதிபலிக்கிறது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னுட்டு நிலா துண்ட பெருமாள் நேர் ஒருவர் இல்லா வள்ளி தாயார பார்த்துட்டு இருக்கார். தாயார் பெருமாளை பார்க்கிறா. இவா ரெண்டு பேருக்குள்ள கண்களிலே காதல் பரிமாற்றம் நடக்கிறது. அதனால பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடியதான அந்த சீத கிரணம், குளிர்ச்சியான கிரணங்களும்
அவன் திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனை போன்ற அந்த பொலிவும் கலையும் நிலவும் ஒளியும் தேஜஸும் அப்படியே தாயாருடைய முகத்துல போய் ரிஃப்ளெக்ட் ஆறுது. அதனால தாயாரும் அந்த பெயரோடு கூட நிலா திங்கள் துண்ட தாயார் அப்படின்னு மாறிவிட்டலாம். லோகத்துல இருக்கக்கூடிய மற்ற பெண்களை கம்பேர் பண்ணும்போது இவளுக்கு சமானமான அழகி ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் இவளுக்கு கீழே தான் அப்படின்ற அர்த்தத்துல நேர் ஒருவர் இல்லா வள்ளின்னு பெயர். இவா 2 பேருக்கும் நடந்த காதல் பார்வை பரிமாற்றத்தினாலே இவள் சம்பாதித்த பெயர் நிலா திங்கள் துண்ட தாயார் என்பது. பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்திற்கு புருஷ சூக்த விமானம் அல்லது சூரிய விமானம்னு பெயர். புருஷ சூக்தம் என்ன சொல்றது? இவனே மகாபுருஷன், லோகத்திலே எல்லோரும் ஸ்ரீகள் தான், ஸ்ரீ பிராயர்கள் தான், இவன் ஒருத்தனே புருஷோத்தமன், சர்வத்திர லோகமும் ஸ்ரீகளா இருக்கிறச்ச இவன் ஒருத்தன் மாத்திரமே புருஷனாக இருக்கக்கூடிய யோக்கியத்தை உடையவன். அப்ப லோகத்துல நிறைய புருஷாலாம் பாக்குறமேன்னா கேவலம் சரீரத்தினாலே புருஷர்களாக படைக்கப்பட்டவர்களே தவிர மகா புருஷன் இவன் தான், புருஷோத்தமன் இவன் தான் அப்படின்னுட்டு சுவாமி ஆளவந்தாரும் கூட மகா புருஷ நிர்ணயம் முதலான கிரந்தங்களிலே ஆச்சரியமாக ஸ்தாபித்தார். அப்படி ஒரே புருஷனாக பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன்தான் பரதத்துவம், அவன்தான் மகாபுருஷன் அப்படின்னுட்டு அவன்தான் உத்தம புருஷன், அவனுக்கு மேலான புருஷன் கிடையாதுன்னுட்டு சொல்ல வந்தது புருஷ சூக்தம். அது போலவே இந்த விமானமும் கூட இதன் கீழே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலா திங்கள் துண்டத்தான் தான் சர்வோத்தமன், சர்வேஸ்வரன், புருஷோத்தமன் என்று நிரூபிக்கிறபடியினாலே இதற்கு புருஷ சூக்த விமானம் அப்படின்னு பெயர். பெருமாள் சந்திரனுடைய குளிர்ச்சியையும் அழகையும் காட்டிக்கொண்டு நிலா திங்கள் துண்டத்தானாக நிற்கிறபடியினாலே அவனுக்கு மேலே இருக்கக்கூடியதான விமானம் சூரிய விமானம். எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு சொல்லும்படியாக சந்திரன் ஒரு கண்ணுமா சூரியன் ஒரு கண்ணுமா எம்பெருமானை அலங்காரம் பண்ணிண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பாக்குறோமே. அப்ப எம்பெருமானுடைய திருமேனின்னு வந்துட்டா சந்திரனும் சூரியனும் பிரியறதே கிடையாது. திருவெள்ளையிலே பார்த்தாலும் புண்டரீகாட்சன் மூலவர் செந்தாமரை கண்ணனுக்கு சூரியன் ஒரு புறமும் சந்திரன் ஒரு புறமும் சாமரம் வீசிக் கொண்டிருக்கா. அதை இன்னைக்கும் நாம அர்ச்சையில பார்க்க முடிகிறது. அப்படி எம்பெருமான் அப்படின்னு வந்துட்டா சந்திர சூரியால் பிரியறதில்லை. எல்லா இடத்திலையும் எம்பெருமானுக்கு கண்களாக இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் இங்கு கண்களாக மட்டுமல்லாமல் சந்திரன் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய பொலிவாக குளிர்ச்சியாக அழகாக மாறி இருக்கிறபடியினாலே நாமளும் வேறு விதமாக ஏதானும் இன்னொரு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்திலே சூரியனானவன் அந்த எம்பெருமானுடைய விமானமாக இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுக்கு தகுந்த உஷ்ணத்தை அளிக்கிறான். பெருமாள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறபடியினாலே லேசான உஷ்ணம் இருந்தா பெருமாளுடைய திருமேனிக்கு அனுகுணமாக இருக்கும். ரொம்பவும் குளிர்ல இருந்தாலும் ஒத்துக்காது. திருவேங்கடமுடையானுக்கு மிளகாயே சமர்ப்பிக்கிறது இல்லை. எந்த தலிகையிலையும் பெருமாளுக்கு மிளகாய் கிடையாது, வெறும் மிளகு மட்டும்தான். ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் பாடுறா குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் அப்படின்னு நிறைய அருவிகள் அப்படி குளிர்ரா சில்லுன்னு பாய்ஞ்சுட்டு இருக்கிறது. அதுக்கு நடுவுல அந்த குளிர் காத்துல பெருமாள் நின்றுட்டு இருக்கான். என்னைக்கும் வருஷம் முழுக்க குளிர் தான், வருஷம் முழுக்க பனிதான். மலையில வெயிலும் உண்டு, மழையும் உண்டு, குளிரும் உண்டு, பனியும் உண்டு. அந்த குளிரிலே பெருமாளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த மிளகானது எம்பெருமானுடைய திருமேனியினுடைய சீத்தத்தை சமன்படுத்தி சரியான உஷ்ணத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய மிளகு சமர்ப்பிக்கிறோம் பெருமாளுக்கு. மிளகு ஓரைன்னு சொல்லக்கூடிய மிளகு பொங்கல் என்ன, வெண்பொங்கலிலே சமர்ப்பிக்கக்கூடியதான மிளகுகள் என்ன, மிளகு வடையிலே சமர்ப்பிக்கக்கூடிய மிளகுகள் என்ன, மருந்துன்னு சொல்லக்கூடிய லேகியம் போன்ற மிளகு சூரணம் என்ன. எம்பெருமானுக்கு குழம்பு பொடியில மிளகா சமர்ப்பிக்கிறதே கிடையாது. திருமாறுறதுக்கும் மிளகா கிடையாது. மிளகான்றது திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ள வந்ததே கிடையாது இது வரைக்கும். குழம்பு பொடியாகட்டும் எதுவாகட்டும் காரம் அப்படின்னாலே மிளகு காரம் மட்டும்தான். மலையில பெருமாளுடைய கதம்பத்தை வாங்கி சாட்டவாளுக்கு நன்னா தெரியும், மிளகாவே இருக்காது, அது ஒரு தனி சுவையில் இருக்கும். அப்படி எம்பெருமானுடைய திருமேனியிலே ரொம்ப குளிர்ச்சி வந்தா பெருமாளுக்கு உடம்பு வந்துட போறதோ அப்படின்னுட்டு பெருமாளுக்கு பக்குவம் பண்ணுவதற்காக உஷ்ண வஸ்துக்களை சேர்ப்பது உண்டு. இங்கு பௌர்ணமி சந்திரனை போலே பெருமாள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கார். அதனால அவருடைய திருமேனிக்கு ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சூரியனானவன் லேசான உஷ்ணத்தை பரப்பிக் கொண்டு மேலே விமானமா இருந்து கைங்கரியம் பண்றான்னு அனுபவிக்கலாம். அதே மாதிரி புஷ்கரிணி சந்திர புஷ்கரிணி அப்படின்னுட்டு சந்திரனுடைய பெயரிலே அமைந்த புஷ்கரிணி.
இந்த சந்திர புஷ்கரணி இப்ப எங்க இருக்கு என்னன்றது யாருக்கும் தெரியல. பெருமாள் யாருக்கு இங்க பிரத்யட்சம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் பிரத்யட்சம். எப்படி பிரத்யட்சம், என்ன கதைன்றது தலபுராணத்துல பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசம் இது. இங்க பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தால், கைலாயத்துல ஒரு முறை ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சம்வாதம், ஒரு உரையாடல் நடக்கிறது. ரெண்டு பேருக்கும் ஏதோ போட்டி, ரெண்டு பேரும் ஏதோ சொக்கட்டான் முதலான ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்வதி தோத்து போய் சிவன் ஜெயிச்சுடுறார். ஜெயிச்சவர் பேசாம இருக்காம பார்வதியினிடத்திலே வம்பளப்பது போல ஏதோ விளையாட்டா வார்த்தைகளை சொல்ல, ரெண்டு பேருக்கும் அது அப்படியே ஊழலா மாறி சண்டை அதிகமாகி பார்வதியானவள் கோச்சுண்டு பூலோகத்துக்கு வந்துடுறா. வந்துட்டோ தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி பார்வதியினுடைய தபஸை பொறுக்காமல் எப்படியாவது அவளுடைய தவத்தை கலைத்து விட வேண்டும் என்பதற்காக ருத்ரன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். இப்போ இந்த கோயில் இருக்கிற இடத்திலே ஒரு மாமரம் உண்டு. அந்த மாமரத்தினுடைய அடியிலே பார்வதியானவள் தவம் பண்ணிட்டு இருக்கார். ருத்ரன் என்ன பண்ணினார், தன்னுடைய பார்வையாலே அந்த மாமரத்தை எரித்து விடலாம். அப்படி மாமரத்தை எரிச்சுட்டா எப்படியும் அந்த அனல் தாக்கி பார்வதி தவத்தை கலைச்சிட்டு நம்ம பக்கம் வந்துருவா அப்படின்னுட்டு தன்னுடைய கண்களாலே அந்த மரத்தை எரிக்க முயற்சிக்கிறார். அப்போ அந்த உஷ்ணம் லேசா மேலப்பட்ட உடனே பார்வதியானவள் என்ன பண்றா, பெருமாளை நோக்கி தபஸ் பண்றா. எந்த பெருமாளை நோக்கி தபஸ் பண்றான்னா, வாமனனை நோக்கி தபஸ் பண்றா. வாமனனை நோக்கி தபஸ் பண்ணி, சுவாமி என்னுடைய தவம் பூர்த்தியாக வேண்டும், சபலமாக வேண்டும், ருத்ரனாலே எனக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலோ இடையூறோ ஏற்படக்கூடாது, நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறா. உடனே பெருமாள் எரிஞ்சின்னு இருக்கிற நெருப்பை கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், ஒண்ணு ஜலம் மழையா பொழியணும், இல்ல குளிர்ச்சியான ஏதான வஸ்துவை கொண்டு அது மேல போடணும். பார்வதி பிரார்த்தித்து கொண்ட போது பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு இரண்டு திருக்கரங்களோடு கூட தன்னுடைய முகத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை போன்ற குளிர்ச்சியை அப்படியே எரிஞ்சின்றிருக்கிற மாமரத்து மேல மழை போல பொழிய வைத்தாராம் பெருமாள். பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடியதான அமிர்த கிரணங்கள், அமுத கீரல்கள், அமுத ஒளிகள், அமுத திவலைகள், அது அப்படி மழையா எரிஞ்சின்றிருக்கிற மாமரத்து மேல பொழிஞ்சு அந்த எரிஞ்சின்றிருக்கிற மாமரமானது அப்படியே அணைஞ்சு போய் பார்வதிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அவள் தவம் பண்ணும்படியா ஆச்சாம். உடனே பார்வதியானவள் வந்த பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு தபஸ மேலும் தொடர்றா. இத ருத்ரனால பொறுத்து கொள்ள முடியல. சரி, வேற விதமா எப்படியான இவளுடைய தவத்தை கலைக்கலாம் அப்படின்னுட்டு அக்னியின் மூலம் இவளுடைய தபஸை கலைக்கலாம்னு பார்த்தா பெருமாள் வந்து தன்னுடைய அமுத மழையை குளிர்ச்சியாக பொழித்து எரியிற மரத்தை அணைச்சுட்டார், இவளை காப்பாத்துட்டார். வேற ஏதானும் முயற்சி பண்ணலாம், அக்னினால கலைக்க பார்த்தோமே, இப்ப ஜலத்தினால கலைக்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு ருத்ரன் தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடியதான கங்கையை ஏவினானாம். கங்கையானவள் அப்படி நதியா பிரவகித்து பார்வதியின் இடத்துல வர வேகத்துல பார்வதி அந்த மாமரம் எல்லாரையும் சேர்த்து அடைச்சுன்னு போயிடணும். அப்புறம் எப்படி பார்வதியானவள் தபஸ் பண்ணுவா, தபஸை தொடருவா அப்படின்னுட்டு கங்கையானவள் அப்படி வேகமா வராலாம், பிரவாகமா வராலாம் பிரவகிச்சு. திரும்பவும் பார்வதியானவள் அந்த வாமனனை பக்தியோடு கூட பிரார்த்திக்க, எரிகிற மாமரத்தை அணைத்து என்னை காப்பாற்றிய பெருமாளே மறுபடியும் என்னை காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்ச உடனே பெருமாள் லேசா ஒரு பார்வை பார்க்கிறார் கங்கைய. அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை அவனை விழுந்து சேவிச்சுட்டு இவளை ஒன்னும் பண்ணாம போயிடுறா. இத ருத்ரன் பார்க்கிறார். திரும்ப என்ன பண்ணினாலும் பெருமாளை சரணாகத்தை பண்றா, பெருமாள் வந்து காப்பாத்துறார். இதுக்கு மேல நாம இவளிடத்திலே விளையாடுவதற்கில்லை, பெருமாளையும் பகைத்துக் கொள்வதற்கில்லை, அபச்சாரப்படுறதுக்கில்லை, பகவத் அபச்சாரம் பண்ண கூடாது. ஆகையினால வேற வழியே இல்ல, பெருமாளை போய் சேவிக்க வேண்டியதுதான். ருத்ரனும் இங்கே வந்து பெருமாளை சேவிக்கிறாராம். பெருமாள் இப்படி சண்டையெல்லாம் போட்டு இருக்காதுங்கோ, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருங்கோ அப்படின்னு புத்தி சொல்ல, அந்த அறிவுரையை ஏத்துண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னானதாக பார்வதியானவள் ருத்ரனை மீண்டும் சேர்ந்ததாக தலபுராணம் சொல்றது. அப்படி பார்வதிக்காக குளிர்ந்த சந்திரனை போன்ற முகத்தோட எழுந்தருளிய பெருமாள் தான் இங்க இருக்கக்கூடிய நிலாத்துண்ட பெருமாள் அப்படின்றது மட்டும்தான் இங்கே தலபுராணம். பெருமாள் ஆச்சரியமா நின்ன திருக்கோலத்துல எழுதிருக்கார். மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார்.
கீழே வலது திருக்கரம் அபயஹஸ்தம். அந்த பார்வதிக்கும் அந்த ருத்ரனுக்கும் இன்று நமக்கெல்லாமும் கூட அபயம் தருவது போல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அபயஹஸ்தம். யார் என்ன வரம் கேட்கிறோமோ அதை அருளக்கூடியதான வரஹஸ்தம். இடது திருக்கை என் திருவடிகளை சரணாகதி பண்ணினவர்களுக்கு, என் இடத்திலே சரணடைந்தவர்களுக்கு இந்த சம்சாரம் முழங்கால் அளவுதான் திருவேங்கடமுடையானை போலே தொட்டு காட்டக்கூடியதான, முழங்கால தொட்டு காட்டக்கூடியதான சம்சார நிவர்த்தகமான ஹஸ்தம். என் திருவடியை பிடிச்சுக்கோங்க, சம்சாரத்தை முழங்கால் அளவு ஜலமாவே நினைச்சு கடந்துடலாம், சுலபமா இருக்கும்னு காட்டும்படியான ஹஸ்தம். அதற்கு வைகுண்ட ஹஸ்தம்னு சொல்றதும் உண்டு. ஏன்னால் என் திருவடியை பிடிச்சிருந்தா சம்சாரத்தை முழங்கால் ஜலத்துல கடந்துடலாம், கடந்து என்ன பண்ணலாம், நேர வைகுண்டத்துக்கு வரலாம், மோட்சானந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு பெருமாள் சொல்லக்கூடியதான வைகுண்ட ஹஸ்தம். அது சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னுட்டு திருவணம் தாழ்வான் நின்ற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு குடை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஆதிசேஷ சத்திரம்னு சொல்லக்கூடிய பாம்பு குடையின் கீழே பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார். ஆச்சரியமா பெருமாளுக்கு வடகுல திருமண் சாத்திருப்பா. ஆனா இங்கேயும் சைவ கோயிலானபடினாலே அந்த சைவ அர்ச்சகர்களே அவளுடைய ரீதியிலே பூஜை பண்றான்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம். தாயார் எல்லாம் இல்ல, உபயநாச்சிமார் இல்ல, உற்சவர் இல்ல, பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் நடக்கிறது இல்ல, நித்திய பூஜைகள் மட்டும் நடக்கிறது. இவ்வளவுதான் இந்த எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடியதான சரித்திரம். ஆழ்வார் இந்த எம்பெருமானை நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணினாரு. அந்த ஒரு வார்த்தையானது பெருமாளுக்கும் திவ்ய தேசத்திற்கும் பொதுவாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பெரியவர்கள் அனுபவிப்பது உண்டு. ஏன்னா சில பேருடைய அனுபவம், அந்த பெருமாள் முன்னால போய் நின்று சேவிக்கிறச்ச நல்ல ஒரு குளிர்ச்சியை உணர முடிகிறது. பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கூலிங், அப்படி சீதளமா இருக்கக்கூடியதான அந்த குளிர்ந்த கட்டாட்சம், பெருமாள் நம்மளை குளிர கட்டாட்சிக்கிறாருன்னு சொல்றோமோ இல்லையோ, அதை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு எத்தனையோ பக்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டது உண்டு காலங்காலமாக. இப்போ இல்லை, இன்னைக்கு நேத்து இல்லை. ஆகையினால அந்த பெருமாள் சன்னதிக்கு முன்னால போய் நின்னாலும் நம்முடைய தாபமெல்லாம் தீரும்படியான குளிர்ச்சியை உணர முடிகிறது. பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலும் அந்த குளிர்ச்சி இருக்கிறது. ஆகையினாலே நிலவை போன்ற குளிர்ச்சியானது பெருமாளுக்கும் க்ஷேத்திரத்துக்கும் இருக்கிறபடியினாலே நிலா திங்கள் துண்டம் என்பது க்ஷேத்திரத்துக்கும் பொருத்தமான பெயர், நிலா திங்கள் துண்டத்தான் என்பது பெருமாளுக்கும் பொருத்தமான பெயர் அப்படின்றத அனுபவத்தினாலேயே உணர முடிகிறதுன்றது ஒரு விஷயம். இப்போ ருத்ரனும் பார்வதியும் சேர்ந்து பெருமாளை பிரார்த்திச்சுட்டா. நாங்க ஏதோ சண்டையில 2 பேரும் பிரிஞ்சிருந்து பார்வதியினுடைய தபஸை நாங்க எடுக்க போக அவள் தங்களை சரணாகதி பண்ண தேவரீர் வந்து அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணி அனுகிரகிச்சது. நானும் வேறு வழி இல்லாம தேவரீரை சரணடைஞ்சு உம்மை சேவிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு சேவை கொடுத்து அனுகிரகம் பண்ணி எங்களை சேர்த்து வைத்தது போல காலாகாலத்துக்கும் எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டு இங்கே எழுந்தருள் இருக்க வேணும்னு சிவனும் பார்வதியும் சேர்ந்து பிரார்த்திக்க, பெருமாள் அப்படியே ஆறுதன்னுட்டு அர்ச்சாவதாரமாக இருந்து கொண்டு இன்னைக்கு எல்லோருக்கும் நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். சம்ஸ்கிருதத்துல இந்த பெருமாளை சந்திரசூட சுவாமி, அதாவது சந்திரனை சூடிக்கொண்ட பெருமாள். இப்ப நாம என்னென்னமோ ஆபரணங்கள்லாம் சூடிக்கிறோமோ இல்லையோ, நெத்திக்கிட்டுக்கிறோம், தலையில பூ சூடிக்கிறோம், கழுத்துல செயின் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி இந்த பெருமாள் சந்திரனை ஆபரணமா சூடின்னு இருக்கிறோம். சந்திரனுடைய ஒளியை அப்படியே எடுத்து முகத்துல பொருத்தின்ட்டார் பெருமாள். அதனாலதான் இத்தனை குளிர்ச்சியா இத்தனை பிரகாசமா இருக்கார் அப்படின்னு அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். இப்பேற்பட்ட எம்பெருமானை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆச்சரியமா மங்களாதாசனம் பண்றார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மீண்டும் தெளியார்கள் மேதினியோர் நின்னடிப்பூ பாண்டரங்கமாடி படர் சடை மேல் தீண்டி கலாத்திங்கள் துண்டத்தின் மீது இருப்ப கண்டு நிலாத்திங்கள் துண்டத்தானே அப்படின்னு பாடுறார். நிலாத்திங்கள் துண்டத்தானே, திருநிலாத்திங்கள் துண்டம் என்கிற திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய சுவாமியே பெருமாளே, மீண்டும் தெளியார்கள் மேதினியோர். மேதினி அப்படின்னா உலகம், மேதினியோர் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காலே, அவள்லாம் திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் தெளிஞ்ச மாட்டா. அவளுக்கு புரியாது, தெளிவே ஏற்படாது, என்னைக்கும் குழப்பத்திலேயே தான் இருப்பா. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட தெளிய மாட்டா, தெளிவே ஏற்படாது அவளுக்கு.
என்னைக்கும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லயே தான் இருந்துட்டு இருக்கா, அப்படிதான் இருப்பா போல் இருக்கா, தலையெழுத்து போல் இருக்காது. எதுக்கு இந்த மாதிரி நொந்துக்கிறார், எதுக்கு இந்த மாதிரி அங்கலாய்ப்பு படுறார் சுவாமி அப்படின்னா, பெருமாளை பார்த்து பேசுறார். நின் அடிப்பூ, உன் திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பமானது, நின் அடிப்பூ, உன் திருவடியிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம் பாண்டரங்கம் ஆடி படர் சடை மேல் தீண்டி கலா திங்கள் துண்டத்தின் மீது இருப்ப கண்டும் மீண்டும் தெளியார்கள் மேதினியோர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாண்டரங்கம் ஆடி அப்படின்னா ருத்ரனுக்கு பெயர். அது ருத்ரனுடைய பல பெயர்கள்ல ஒரு பெயர். ருத்ரன் திரிபுர சம்ஹாரம்னு சொல்லிட்டு திரிபுரத்தை எரித்தான். எரித்த உடனே அதெல்லாம் மொத்த சாம்பலா போயிடுத்து. நாம நினைச்சதை சாதிச்சுட்டோம்னுட்டோ அந்த வெற்றி கலிப்பிலே திரிபுரமும் எரிக்கப்பட்டு எங்கும் சாம்பலா இருந்துட்டு இருக்கு. சாம்பல் என்ன நிறத்துல இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஒயிட் கலர்ல இருக்குமோ இல்லையோ, வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த வெண் சாம்பலுக்கு மேல நின்றுண்டு அந்த சாம்பலை எடுத்து உடம்புல எல்லாம் பூசிண்டு நடனம் ஆடினானாம். அந்த நடனத்துக்கு பாண்டரங்க நடனம்னு பெயர். பாண்டம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம், அரங்கம் அப்படின்னா இடம், மேடை. எங்கும் வெள்ளையாக இருக்கக்கூடிய இடம். அந்த திரிபுரத்தை எரிச்சா எடுத்து திரிபுரமும் சாம்பலா போயிடுத்து, சாம்பல் வெள்ளை கலர்ல இருக்கு. அந்த வெள்ளை கலர்ல எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பாண்டரங்கம்னு பெயர். பாண்டரங்கம் ஆடி அப்படின்னா அந்த பாண்டரங்கத்திலே நடனம் ஆடினவன் அது ருத்ரன். திரிபுர சம்ஹாரம் செய்து பாண்டரங்க நடனம் ஆடினவன். அவனுடைய படர் சடை மேல், அவன் தலையில் அப்படியே படர்ந்திருக்கு பாருங்க அவனுடைய ஜடா முடி, அதுக்கு மேல ஒரு பிறை நிலா இருக்கிறது. அதனாலதான் அவனுக்கு சந்திரசேகரன் பிறை சூடி அப்படின்னு பெயர். அர்ஜுனன் என்ன பண்ணினான்? கண்ணனுடைய திருவடியிலே புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணினான். அர்ஜுனன் தீவிரமான சிவபக்தனாம். அவன் தினம் சிவபூஜை பண்றது வழக்கம். ஒரு நாள் யுத்தத்தின் போது சிவபூஜை பண்ண வேணும், நான் போய் சிவபூஜை பண்ணிட்டு வரேன்னு கையில புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். எதிரில் கண்ணன் வரார். என்னடா அர்ஜுனா எங்க போற அப்படின்னா, நான் நித்தியம் சிவபூஜை பண்றவனாச்சே, இங்க எங்கேயாவது சிவன் கோவில் இருக்கான்னு பார்த்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு போறச்ச, அதை என்னுடைய திருவடியிலேயே பண்ணு அப்படின்னு கண்ணன் சொல்ல, கண்ணன் சொன்னா நிச்சயம் சரியாதான் இருக்கும், ஏதோ காரணம் இருக்கும்னு அர்ஜுனனும் சரின்னு கீழே மண்டி இட்டு கண்ணனுடைய திருவடிகள்ல சிவனுக்காக வைத்திருந்த புஷ்பங்களை எல்லாம் இட்டு அர்ச்சனை பண்ணினானாம். அர்ச்சனை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் காரியம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் பின்னால அவனுக்கு சமயம் கிடைச்ச போது சிவன் கோவில்ல போய் பார்த்தா, இவன் எந்தெந்த புஷ்பங்களை எல்லாம் கண்ணனுடைய திருவடிகள்ல இட்டு அர்ச்சனை பண்ணினானோ அது மொத்தம் சிவலிங்கத்துக்கு மேல சிவன் தலை மேல இருக்கும் அத்தனையும். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். இந்த உலகங்களையே பவித்திரமாக்கக்கூடிய திருவடியை உடையவன் பெருமாள் கண்ணன். அவனுடைய திருவடிகளிலே இட்டு அர்ச்சிக்கப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் ருத்ரனுடைய தலையில போய் சேர்றது. ஏன்னா அந்த எந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வந்த தீர்த்தமான கங்கையை தன் தலையிலே ருத்ரன் சூடி கொண்டிருக்கிறானோ, அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையிலே சூடி கொண்டிருக்கிற போது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்களும் அவன் தலையிலே சூடிக்கொள்வதற்கான பிரசாதங்கள் தானே. அதுவும் அல்லாமல் அந்த எம்பெருமானாலே படைக்கப்பட்டு அவனாலே தாங்கப்பட்டு அவனாலே நியமிக்கப்படுகிறவர்கள் தானே அவள்லாம். நம்ம போலத்தானே அவளுக்கும் பெருமாள் சுவாமி. ஆகையினாலே இவன் திருவடிகளிலே இட்டு அர்ச்சனை பண்ண புஷ்பத்தை அவன் தலைமையில தாங்கிட்டு இருக்கானோ. அப்படி எம்பெருமானுடைய பரத்வத்தை எம்பெருமான் தீவிர சிவபக்தனான அர்ஜுனன் மூலமாகவே நிரூபித்தானே. அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களே, மகாபாரதத்துல கேட்டதில்லையா? ஆழ்வார் பாசுரங்கள்ல கேட்டதில்லையா? இத்தனை கேட்டும் தெளிவில்லாமல் இந்த பெருமாள் வந்துதான் அந்த ருத்ரனுடைய அந்த பார்வதியுடைய கஷ்டத்தை நீக்கி அவளுக்காக வந்து சேவை சாதித்த பெருமாள், அவராலதான் அவ திரும்ப ஒண்ணு சேர்ந்தான்ற ஸ்தல புராணத்தை கேட்டுண்டோம். பெருமாள் அப்படி சின்ன சன்னதியில ஓரமா வச்சுட்டு அந்த சிவன் கோவில் தான் பிரதானம்ன்ற மாதிரி போய் சேவிச்சுட்டு இருக்கீங்களே லோகத்து ஜனங்களே, உங்களுக்கெல்லாம் எத்தனை முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் தெளிவு ஏற்படாது அப்படின்னு சுவாமி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். இங்க இந்த பாண்டரங்கம் ஆடி பாண்டரங்க நடனமாடின சிவன் இருக்கானே, அவன் தலையிலே படர்ந்திருக்கிற சடை மேலே அந்த ஜடையை தீண்டி கொண்டிருக்கிற கலா திங்கள் ஒரு துண்டு நிலா, பிறை நிலா, அதுக்கு மேல இருந்துதான் புஷ்பம்.
சிவன் தலையை அந்த பிறை நிலா அலங்கரிக்கிறது. அந்த பிறை நிலாவுக்கும் மேலே புஷ்பமா. எதுக்காக அதுக்கு மேலன்றதை அழுத்தி சொல்றாரு சுவாமின்னா, சந்திரன் அவ்வளவு பெரிய சுவாமியா, சிவனே தலையில சூடின்னு இருக்காரு. அப்ப சிவனை விட சந்திரன் பெரியவனா அப்படின்னு நினைச்சுக்காதங்க. அந்த சிவனுக்கும் சந்திரனுக்கும் மேல எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம் இருக்கிறது. அவா ரெண்டு பேர்ல யார் மேல யார் கீழெல்லாம் விட்டுடுங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்து மேல எது இருக்கு? பெருமாள் திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பம் இருக்கிறது. ஆகையினாலே எல்லா தேவதைகளுக்கும் இவனே ஈஸ்வரன் அப்படின்றத தெளிவுபடுத்தணுன்றதுக்காக அப்படி சொல்றாரு சுவாமி. அதை பார்த்தோம், அதை கேட்டோம். ருத்ரனும் பார்வதியும் எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்த பெருமாளேன்னு சேவித்து இவன் இங்க அர்ச்சாவதாரமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டோம் கூட. திரும்ப திரும்ப இத்தனை முறை சொல்லி புரிய வச்சாலும் கூட உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேன்றது அப்படின்னுட்டு பெருமாள் தான் பரதத்துவம் என்பதை உணர்ந்து சரணாகதி பண்ணாத அவைஷ்ணவர்களான இந்த உலகத்து ஜனங்களிடத்திலே பார்த்து அங்கலாய்ப்பு கொள்கிறார் சுவாமி. இப்படியா எம்பெருமானுடைய பரத்வத்தை பேசுகிறார். இங்கே விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகமானது, காஞ்சி கியாத மகாபுரே துஷுபதே ஸ்ரீ சக்கர தீர்த்தாஸ்ரயே பாஸ்வத் சூரிய விமான பூஷணமணிஹி பశ్చాన్ముఖோ பாஸ்வரஹ பிரத்யக்ஷோ கிரிஜாபதேர் ஜலதிஜா நிஸ்துல்ய ரூபாபிதா நாம்னா தத்ர ஹி சந்திரிகா சசிமுகோ தேவோத்ய வித்யோததே. காஞ்சி கியாத மகாபுரே, காஞ்சிபுரம் அப்படின்ற பெயரை உடைய மிகவும் புகழ் பெற்றதான இந்த பெரிய ஊரிலே சுபதே ஸ்ரீ சக்கர தீர்த்தாசிரயே, நல்ல ரீதியிலே சக்கர தீர்த்தத்தினுடைய கரையிலே பாஸ்வத் சூரிய விமான பூஷண மணிஹி, சூரிய விமானத்தை அலங்கரிப்பவனாக விளங்குகிறானாம் பெருமாள். சூரிய விமானம் மணிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு மேல சூரியன் விமானமா இருக்கிறபடினால அந்த சூரியன் பெருமாளுக்கு அழகு சேர்க்கிறான்னு நினைச்சுக்காதங்க. சூரியன் விமானமாக இருந்தாலும் அதுக்குள்ள பெருமாள் நிக்கலன்னா அந்த சூரிய விமானத்துக்கே அழகு இல்லை. பெருமாளுக்கு அலங்காரமா அந்த விமானம் கவர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சுக்காதங்க. அந்த விமானமானது பெருமாளே இல்லாம தனியா இருக்குன்னா அதுக்கு என்ன மதிப்பு? யார் அதை கொண்டாடுவா? பெருமாள் அதுல இருக்கிறபடினாலதானே எல்லோரும் சூரிய விமானம்னு பார்த்த உடனே கை கூப்புறா, விழுந்து சேவிக்கிறா. ஆகையினால அந்த சூரிய விமானத்துக்கு கீழே நிலையா நின்றுண்டு ஸ்திரமா நின்றுண்டு அந்த சூரிய விமானத்துக்கும் கூட அழகு சேர்க்கக்கூடிய அலங்காரம் மணியாக ரத்னமாக விளங்கக்கூடியவனா இந்த பெருமாள். பశ్చాన్ముఖோ பாஸ்வரஹா, மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு கூட ருத்ரனுக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டு பிரத்யக்ஷோ கிரிஜாபதேஹே, கிரிஜா அப்படின்னா மலையினுடைய புதல்வி, அதாவது பார்வதிக்கு பெயர். கிரிஜா பதேஹே, கிரிஜா பதினா பார்வதியினுடைய பதியான ருத்ரன். இது கிரிஜா கிரிஜாபதின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் ரெண்டு பேருக்கும் பிரத்யக்ஷமா சேவை சாதித்து அவளுடைய கஷ்டங்களை நீக்கின பெருமாள். ஜலதிஜா அப்படின்னா சமுத்திர புத்திரி, கடல் புத்திரி அப்படின்னு அர்த்தம். யாரு? தாயார். தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னா ஜலதிஜா அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமின்னு அர்த்தம். அவளுக்கு என்ன திருநாமம் தெரியுமோ இங்க? நிஸ்துல்ய ரூபாபிதா. அபிதா அப்படின்னா பெயர்னு அர்த்தம். நிஸ்துல்ய ரூபா அப்படின்னா நேர் ஒருவர் இல்லாவல்லி. துல்லிய ரூபான்னா இவளுக்கு சமானமான அழகி உண்டுன்னு அர்த்தம். நிஸ்துல்ய ரூபான்னா இவளுக்கு சமானமான வேறு உருவ அழகி யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி அழகிலே தனக்கு சமானமான ஒருவர்களும் இல்லாத ஒரு கொடி போல இருக்கக்கூடிய தாயார். பெருமாளுக்கு என்ன பெயர் தெரியுமோ? நாம்னா பெருமாளுக்கு திருநாமம் தத்ரஹி சந்திரிகா சசிமுகோ, நிலாத்துண்ட பெருமாள்னு திருநாமம். சசி அப்படின்னாலும் சந்திரன்னாலும் அது நிலவை குறிக்கிறது. சந்திரிகா அப்படின்னா நிலவினுடைய ஒளி, நிலவினுடைய ஒளி கதிர்களை குறிக்கிறது. அந்த ஒளி கதிர்களோடு கூட கூடிய குளிர்ந்த நிலவை போன்ற முகத்தை உடையவன் நிலா திங்கள் துண்டத்தான் என்கிற பெயரோடு கூட தேவோ அத்ய வித்யோததே, எல்லோருக்கும் சுவாமியான பெருமாள் அங்கே பிரகாசித்துக் கொண்டு எழுந்தருளிக்கிறார். அந்த எம்பெருமான் அந்த பார்வதி ருத்ரன் இவாளுடைய கஷ்டத்தை தீர்த்தது போல நம்முடைய கஷ்டத்தையும் தீர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சேவிக்கிறார். காஞ்சி கியாத மகாபுரே துஷுபதே ஸ்ரீ சக்கர தீர்த்தாஸ்ரயே
பாஸ்வத் சூரிய விமான பூஷண மணிஹி பశ్చాన్ముఖோ பாஸ்வரஹ பிரத்யக்ஷோ கிரிஜாபதேர் ஜலதி ச நிஸ்துல்ய ரூபாபிதா நாம்னா தத்ர ஹி சந்திரிகா சசிமுகோ தேவோத்ய வித்யோததே ஸ்ரீமதே நிஸ்துல்யவல்லீ நாயிகா சமேத சந்திரசூட பரபிரம்மணே நமஹ. இதை தவிர இந்த எம்பெருமான் விஷயமாக நாம தெரிந்து கொள்வதற்கோ அனுபவிப்பதற்கோ விஷயங்கள் ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தோடு கூட இந்த திவதேசத்தை பூர்த்தி பண்ணிக்கொண்டு அடுத்தபடியாக திருக்கல்வனூர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருக்கல்வனூர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் காஞ்சிபுரத்துக்கு நடுவிலே உலகளந்த பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடியதான காமாட்சி கோவிலுக்குள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள். இதே திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் நீரகத்தாய் நடுவரையின் உச்சிமேலாய்னு தொடங்குகிற பாசுரத்திலே காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா அப்படின்னு ஒரே பதத்தினாலே குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு வார்த்தையால ஒரு வரியால எல்லாம் நிறைய பெருமாள் ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணி இருக்கார். ஆனா மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரியானது திவ்ய தேசத்தினுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கும் நிச்சயம். உதாரணமா நீரகத்தாய் திவ்யதேசத்தினுடைய பேர் வந்துடுத்து நீரகம்னு, நிலா திங்கள் துண்டத்தாய் பேர் வந்துடுத்து, ஊரகத்தாய் பேர் வந்துடுத்து, ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாய் பேர் வந்துடுத்து, உலகமேத்தும் காரகத்தாய் காரகம்னு பேர் வந்துடுத்து, கார்வானத்துள்ளாய் திருக்கார்வானம்னு பேர் வந்துடுத்து. ஆனா இங்கே கல்வா அப்படின்னுட்டு பெருமாளை கூப்பிடுறார் ஆழ்வார். கல்வனூர் கல்வா, கல்வனூர் உள்ளாய், கல்வனூராய் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தா சாட்சாத்தா திவதேசத்தை குறிப்பிட்டது போல இருக்கும். அப்படி இல்லாமல் பெருமாள் பெயரை மட்டும் சொல்லி மங்களாசாசனம் பண்ண ஒரு திவதேசமா, திருமங்கை ஆழ்வார் பெருமாள் பெயரை மட்டும் சொல்லி மங்களாசாசனம் பண்ணின ஒரு திவதேசமா இது திகழ்றதுன்றது ஒரு விசேஷம். அது ஏன் திருமங்கை ஆழ்வார்னு அடியேன் அழுத்தி சொன்னேன்னா, திருமிழிசை பிரான் கூட ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் அப்படின்னுட்டு ஒரு பாசுரம், அங்கே வெறும ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு மட்டும்தான் மங்களாதாசனம் பண்ணிருக்காரு. நம்ம பெரியவா அவர் யாருன்னு நிர்ணயம் பண்ணிருக்கான்னா, காவிரி ஆற்றங்கரையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணன், திருக்கவித்தலம் அப்படின்னு கபிஸ்தலம் பெருமாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனாலதான் திருக்கவித்தலம் அப்படின்றோம். மற்றபடி கவித்தலம் அப்படின்னுட்டு பேர் வரா மாதிரி, அந்த திவதேசத்தினுடைய பேர் வரா மாதிரி ஒரு பாசுரமும் மங்களாசாசனத்திலே இல்லை. அந்த மாதிரி திவதேச பேர் இல்லாம பெருமாள் பெயர் மட்டும் சொல்லி திவதேசமா கொல்லப்படுற ஒரு திவதேசம் திருமங்கையாழ்வார் பாடினதுல இந்த கல்வனூர். கல்வா அப்படின்னு பெருமாளை தான் கூட்டிருக்கார் ஆழ்வார். அந்த கல்வனுடைய ஊர் கல்வனூர், திருக்கல்வனூர். இந்த கோவிலும் கூட காஞ்சிபுரத்திலே காமாட்சியினுடைய கற்ப கிரகத்துக்கு உள்ளே ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிறபடியினால நம்முடைய வைஷ்ணவ ஸ்தலமா நம்மளவர்கள் நம்ம ஆகமங்களின்படி திருவாராதனம் பண்ணுவதற்கு இல்லாமல் அந்த சிவாச்சாரியர்கள் அவர்களுடைய ஆகம ரீதியிலேயே பூஜை பண்ணக்கூடிய சன்னதியாக இருக்கிறது. இந்த திருநிலா திங்கள் துண்டத்துல இருக்கிற பெருமாள் இருக்கிற, அவரை யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் சேவிக்கலாம். அந்த சன்னதியில எப்பவும் ஒரு அர்ச்சகர் இருப்பார், சன்னதி திறந்தே இருக்கும். சன்னதிக்கு போனா யார் வேணாலும் எப்ப வேணாலும் நிலா திங்கள் துண்டத்தான சேவிச்சுட்டு வரலாம். கோவில் திறந்திருக்கிற நேரம் எல்லாம் சேவிக்கலாம். ஆனா இந்த கல்வனூர்ல கல்வனை சேவிக்கிறது ரொம்ப சிரமம். சொல்ல போனா இவருடைய தரிசனம் யாருக்கும் கிடையாதுன்னு தரிசனத்தையே நிறுத்தி வச்சிருக்கா. ஆனா அவருக்கு ஆராதனங்கள், பூஜைகள், தலிக அம்சம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த பெருமாள் காமாட்சி கோயில்ல காமாட்சி இருக்கக்கூடியதான கர்ப்ப கிரகத்திற்கு வலது புறத்திலே ஒரு மூலையிலே ஒரு தூணிலே இருக்கக்கூடிய சிற்பம் போல கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. இந்த பெருமாள் விஷயமா நிறைய சந்தேகங்கள் உண்டு. என்னன்னா, பழைய திவ்ய தேச குறிப்பு புஸ்தகங்கள்ல எல்லாம் இந்த கஷேத்திரத்துல பெருமாளுக்கு ஆதிவராக பெருமாள் அப்படின்னு பெயர் சொல்லிருக்கு. ஆதிவராக பெருமாள், மடியில பூமி பிராட்டியை வச்சுருக்கக்கூடிய பெருமாள். திருமலையில இருக்கிறது போல, திருவிடந்தையில இருக்கிறது போல பிராட்டிய மடியில வச்சுருக்கிற பெருமாள் ஆதிவராக பெருமாள்னு தெரிகிறது. ஆனால் இன்னைக்கு காமாட்சி கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் சாதாரணமா இப்ப நிலா திங்கள் துண்டத்தான்லாம் சேவித்தோமே அது போலதான் இருந்துட்டு இருக்கார்.
புஸ்தகத்துல ஆதிவராக பெருமாள்னு இருக்கு, பேரு கல்வர்னு இருக்கு. ஆனா இங்க பெருமாள் இந்த மாதிரி நின்று இருக்காரு அப்படின்னா என்ன பதில்னு தெரியல. நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் பெருமாள். இந்த பெருமாள் இந்த மாதிரி எல்லோருக்கும் சேவை சாதிக்காமல் ஒரு கல்வனை போலே திருடனை போலே ஒதுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறபடியான ஒரு லீலையை பண்ணி கொண்டிருப்பதனாலே இவர் கல்வனோ அப்படின்ற காரணத்தினால கூட இவருக்கு கல்வர் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சில பக்தர்களுடைய அபிப்பிராயம். இவரும் காமாட்சியினுடைய தபஸுக்கு மெச்சி அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்த பெருமாள் தான். காமாட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையினுடைய கஷ்டத்தை தீர்த்த பெருமாள், அவளாலே தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணப்பட்ட பெருமாள், அவளுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள், அவருடைய கஷ்டத்தை தீர்த்த பெருமாள். நம்மளை போல இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து அனுகிரகம் பண்ணி சேவை சாதிக்க வேண்டாமோ? அப்படி சேவை சாதிக்காமல் ஒரு கல்வனை போலே ஒளிந்து கொண்டிருப்பதனால இவர் கல்வனோ, அதனால ஆழ்வார் கல்வான்னு பாடினாரோ? ஒருவேளை ஆழ்வார் வந்த போது கூட பெருமாள் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா இருந்து சேவை சாதிக்காம போய், நீ இருக்க, உன்னாலதான் அவளுக்கு நல்ல கதி கிடைச்சது, உன்னாலதான் அவ கஷ்டம் தீர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா, உன்னாலதான் அவளுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு, ஆனா நீ என்னமோ உனக்கு சம்பந்தமே இல்லைன்றது போல ஒளிஞ்சுன்னு இருந்து என் கண்ணில் படாம இருக்கியோன்னு திருமங்கை ஆழ்வார் செல்லமா கல்வான்னு மங்களாதாசனம் பண்ணிருப்பாரோன்னு கூட யூகிக்கிறதுக்கு இடம் உண்டு. இங்க தாயாருடைய திருநாமம் அஞ்சிலை வள்ளி அப்படின்னு அந்த குறிப்புல இருக்கு. ஆனா தாயார் இங்க இல்லை. அஞ்சிலை வள்ளி, அம் பிளஸ் சிலை பிளஸ் வள்ளி அப்படின்னு ஒரு அர்த்தம். அம் அப்படின்னா அழகிய, சிலை அப்படின்னா விக்கிரகம், வள்ளி அப்படின்னா கொடி. அழகிய கொடி போல இருக்கக்கூடிய விக்கிரகமான் தாயார். குழந்தைகள், பெண்கள் இவெல்லாம் ரொம்ப அழகா இருந்தான்னா வர்ணிக்கிறது உண்டோ இல்லையோ லோகத்துல? எப்படி விக்கிரகமாட்டம் இருக்கா பாரு அந்த குழந்தை, எப்படி சிலமாறு இருக்கா பாரு அந்த பொண்ணு அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி தாயார் ஒரு விக்கிரகத்தை போலே அத்தனை நுணுக்கமா சரீரத்துல எந்தெந்த அவயவங்கள் என்ன அளவிலே என்ன ரூபத்திலே இருக்கணுமோ அந்த சாமுத்திரிகா லட்சணங்களின் படி நிஜமாவே ஒரு மனுஷியா இல்லைன்னா பண்ணி வைத்த சிலையா விக்கிரகமானு ஆச்சரியப்படும்படியா அத்தனை அழகான சிலை போல இருக்கக்கூடிய கொடி போல இருக்கக்கூடிய தாயார் அமைவள். அதனால அஞ்சிலை வள்ளி, அழகிய சிலை போன்று இருக்கக்கூடிய கொடி அப்படின்னு பெயர் தாயாருக்கு. இன்னொரு அர்த்தம் அஞ்சிலை வள்ளின்றதுக்கு அபயவல்லி, அபயநாச்சியார் அப்படின்னு அனுபவிக்கலாம். அஞ்சிலை அப்படின்னா அஞ்சாதே, நீ பயப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு. அஞ்சு அப்படின்னா பயப்படுன்னு அர்த்தம். அஞ்சல், அஞ்சேல், அஞ்சிலை அப்படின்னா பயப்படாதேன்னு அர்த்தம். அஞ்சிலை வள்ளின்னா நீ பயப்படாதேன்னு சொல்லக்கூடிய கொடி போல இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னுட்டு அபயநாச்சியார் அப்படின்ற அர்த்தத்திலையும் அனுபவிக்கலாம். தாயார் எங்க இருக்கா, எங்க இருந்தா எதுவும் தெரியல. பெருமாளுக்கு வாமன விமானம் அப்படின்னு குறிப்புல இருக்கு. ஆனா அந்த விமானமும் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அடியன் ஏற்கனவே சொன்னது போல காமாட்சியினுடைய கர்ப்ப கிரகத்திற்கு வலது புறத்திலே ஒரு ஸ்தம்பம், ஒரு தூண்ல இருக்கக்கூடிய பெருமாள் போலதான் இவர் சேவை சாதிக்கிறாராம். நிறைய கோவில்கள்ல பார்த்தா செவத்துல ஒரு மாடம் போல இருக்கும், அந்த மாடத்துல ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த மாதிரி சுவத்துல மாடத்துல தூண்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமாளா இவர் சேவை சாதிக்கிறபடினால இவருக்கு விமானம் எல்லாம் இல்லை, இன்னைக்கு இல்லை. ஆனால் குறிப்பிலே வாமன விமானம் அப்படின்னு பெருமாளுக்கு வாமன விமானத்தின் கீழே பெருமாள் நின்று இருந்தபடியா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. பெருமாளுடைய தீர்த்தம் நித்திய புஷ்கரிணி அப்படின்னு பெயர். அந்த புஷ்கரிணி தீர்த்தமும் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரத்யக்ஷம், காமாட்சி என்கிற பெயரிலே தபஸ் பண்ணின பார்வதிக்கு பிரத்யக்ஷம், அஸ்வத்த நாராயண ரிஷின்னு சொல்லக்கூடிய முனிவருக்கு பிரத்யக்ஷம். இவா 3 பேருக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். கல்வா என்கிற ஒரே வார்த்தையினாலே திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாதாசனம் பண்ணியிருக்கார். தாயார், தீர்த்தம், விமானம் இது எதுவுமே இப்ப எங்க இருக்குன்னு தெரியல நமக்கு. ஸ்தல புராணம் என்னன்னு பார்த்தால் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏதோ சண்டை வந்துட்டோ, 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழறது இல்லை அப்படின்னு கொஞ்சம் கோபத்துல பிரிஞ்சுண்டு பூலோகத்துக்கு வந்துடுறா பார்வதியானவள். அப்போ அந்த சண்டைக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவ சொக்கட்டான் விளையாட்டு விளையாடின்னு இருக்கா. கிட்டத்தட்ட நிலா திங்கள் துண்டத்தை போலே ஒரு சமானமான சரித்திரம் தான் இங்கேயும் தெரியறது நமக்கு.
சொக்கட்டான் ஆடின்னு இருக்கிறச்ச ருத்ரன் ஜெயிச்சுடுறார், பார்வதி ஆனவள் தோத்துடுறா. அப்ப சிவன் தான் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதமா ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்துல அதை எதையும் பேசிட்டு இருக்கார். அது பார்வதியாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. பார்வதிக்கு கோபம் வந்துடுத்து. உடனே பார்வதி ஆனவள் கோபத்துல என்ன பண்றா, நீரெல்லாம் என்ன கிண்டல் பண்றீரா, உங்களுடைய ஆடை என்ன, உம்முடைய ஆபரணம் என்ன, நீர் பண்ணக்கூடிய தொழில் என்ன, உம்முடைய வடிவம் கோலம் என்ன, எல்லாம் சிரிக்கும்படியா இருக்கிறது. தலை பார்த்தா ஒரு மாதிரி ஜடாமுடியா இருக்கிறது, ஏதோ புலித்தோலை சுத்தின்னு இருக்கீர், சாம்பலை எல்லாம் பூசிட்டு இருக்கீர், நடனம் ஆடுறீர், என்ன தொழில் பண்றீர், சம்ஹாரம்ன்றது ஒரு தொழிலா? உம்ம ஆபரணங்கள்னு பார்த்தா மண்ட ஓட்டையெல்லாம் மாலையா கோத்து கழுத்துல போட்டு இருக்கீர், எப்ப பாரு ஸ்மசானத்துல போய் ஆட வேண்டியது, நீரெல்லாம் என்ன பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கலாமா அப்படின்னு அவருடையதான இந்த வடிவம், தொழில், ஆடை, ஆபரணம் இதெல்லாம் குறித்து அந்த கோபத்துல பேச, இதனால சிவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு, நீ பேரழகியா இருக்கிறபடினால தானே என்னுடைய கோலத்தை, என்னுடைய வடிவத்தை பார்த்து என்ன பரிகாசம் பண்ணினாய், உன்னுடைய அழகு அழியக்கூடியது, உன்னுடைய அழகு அழிய கடவுதுன்னுட்டு சபிச்சுட்டார். உடனே பார்வதியினுடைய அழகான ரூபம் போய் பார்வதியானவள் பொலிவிழந்து அழகிழந்து காணப்பட்டால், தன்னை பார்த்துக்கிறா, கண்ணாடி மாதிரி ஒரு பிம்பத்துல பார்த்துக்கிறா, பார்த்தா தன்னுடைய அழகு மொத்தம் போயிடுத்து, தான் பார்வதின்றது தனக்கே தெரியல பாவம். பர்த்தாவான உம்மிடத்துல அவசாரப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சுடுங்கோ, எனக்கு பழையபடி அழக கொடுங்கோ அப்படின்னு பார்வதியானவள் ருத்ரனிடத்திலே பிரார்த்தித்தாளாம். அப்போ ஏற்கனவே நீ தபஸ் பண்ணினதான காஞ்சி கஷேத்திரத்திலே உனக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் வாமனர் இருக்கார், அவரை நோக்கி திரும்பவும் தபஸ் பண்ணு. அங்கே பஞ்சதீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே வாமனனை நோக்கி தபஸ் பண்ணினா திரும்பவும் பெருமாள் உனக்கு இறங்கி வந்து உன்னுடைய சாபத்தை நீக்குவார், உனக்கு அழகு கிடைக்கும் அப்படின்னுட்டு ருத்ரன் சாப விமோசனத்துக்கு வழி சொல்ல, அந்த பார்வதியானவள் அதே மாதிரி காமாட்சின்ற பெயரோட இந்த பூமியிலே வந்து காஞ்சிபுரத்திலே பஞ்சதீர்த்தத்தினுடைய கரையிலே பெருமாள் வாமனனை நோக்கி ஒற்றை காலிலே நின்று தபஸ் பண்றா. பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார். சேவை சாதித்த போது, சுவாமி நான் இந்த மாதிரி என்னுடைய பர்த்தாவினிடத்திலே கோபத்தினாலே சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி அவருடைய உருவம், ஆடை, ஆபரணத்தை எல்லாம் பரிகாசம் பண்ணி அவருடைய சாபத்தினாலே அழகிழந்து போயிட்டேன், பழையபடி என்னுடைய அழகை மீட்டு தர வேண்டும்னு பிரார்த்திக்க, பண்ண தப்ப உணர்ந்துட்ட, ருத்ரனும் உனக்கு சாப விமோசனத்துக்கான வழி சொல்லிட்டான், நல்ல ஸ்ரத்தையா தபசம் பண்ணின, இனிமேல் உன்னுடைய சாபம் நீங்கிடுத்து, உனக்கு பழையபடி நல்ல அழகை தருகிறேன் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அப்படி பெருமாளாலே பிரசாதிக்கப்பட்ட முன்னதை விட இன்னும் பொலிவோடு கூட பேரழகியாக காமாட்சியானவள் அந்த எம்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அந்த எம்பெருமானை அர்ச்சாவதாரமா எழுந்தருள் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். சுவாமி என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்த தேவரீர் இங்கே கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்க வேணும், உம்ம நான் எப்போதும் தவக்கோலத்திலே சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும்னு தவக்கோலத்துல உட்கார்ந்துட்டு இந்த பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு இருக்கா இன்னைக்கும் காமாட்சி. கலியினுடைய கோலாகலத்தினாலே பெருமாள் சன்னதி எங்க இருக்குன்னே தெரியாத போய் அந்த கோவில் இப்ப பிரகாசமா இருக்கிறதுன்றது ஒரு விஷயம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். வருத்தம் என்னன்னா பெருமாள் தாயார சேவிக்க முடியல, தீர்த்தம் இல்லை, விமானம் இல்லைன்றது நமக்கு வருத்தம். அந்த மாதிரி அவள் பிரார்த்திக்க பெருமாளும் சரின்னு அங்க அர்ச்சாவதாரமா கோவில் கொண்டிருக்கார் அப்படின்னு சலபுராணம் சொல்றது. இப்போ இந்த பார்வதியானவள் இழந்த அழகை மீண்டும் பெற்றுவிட்டால் அவளை வந்து பார்க்கணுன்றதுக்காக பிராட்டியானவள் வராங்க. வந்து காமாட்சியை பார்த்து உனக்கு பழையபடி அழகு வந்து கொடுத்தா, பெருமாள் கொடுத்துட்டாரா, சந்தோஷம் அப்படின்னு அவளை விசாரிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்வதியும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கா அந்த பஞ்சதீர்த்தத்தினுடைய கரையில. இத பெருமாள் விளையாட்டா ஒரு லீலையா மறைஞ்சு நின்று பாக்குறார். ஏன் மறைஞ்சு நின்று பார்க்கணும்? பெருமாள் ஏதோ ஒரு லீலையா விளையாட்டா தமாஷா மறைஞ்சு நின்று பாக்குறார். நாம இங்க இருக்கோம்னு தாயாருக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சாரோ என்னமோ. இப்படி இவர் ஒளிஞ்சின்னு இருந்து பார்த்ததுனால காமாட்சியானவள் ஆசையா பெருமாளை பார்த்து அந்த எம்பெருமானுடைய பக்தையான இவள் கல்வா அப்படின்னு கூட்டாலாம். ஒளிஞ்சின்னு இருந்து பாக்குறே சுவாமி திருடன் மாதிரி, நீர் கல்வர் அப்படின்னு ஆசையா பக்தையானவள் பெருமாளுக்கு கல்வான்னு பெயர் சூட்டினாள். ஆகையினாலே இவருக்கு கல்வர் அப்படின்னும் ஒரு விஷயம், ஒரு விவகாரம் உண்டு. சுவாமி நான் ஆசையா உம்ம கல்வான்னு கூட்டப்படினால இந்த பெயரோடு கூட இங்க நீங்க எழுந்தருள் இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு அவ பிரார்த்திச்சுட்டா. அந்த மாதிரி இன்னைக்கும் கல்வனூர் என்கிற விதேசத்திலே கல்வனா பெருமாள் எழுந்தருள் இருக்கார் அப்படின்னு ஸ்தலபுராண குறிப்பு தெரிவிக்கிறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல
நாம மறைஞ்சு நின்று பாக்குறத காமாட்சி கண்டுபிடிச்சு கல்வான்னு வேற கூட்டாலே அப்படின்னுட்டு பெருமாள் இன்னும் அப்படி போய் ஒளிஞ்சுட்டாராம், தன்னை மறைச்சுட்டாராம். நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலேன்னுட்டு லீலார்த்தமா மறைச்சுட்டாராம் பெருமாள் தன்னை. அப்போ பல காலமா அங்க ஒளிஞ்சின்னு இருந்த ஒரு அரக்கன், அசுரன் அவன். ஆனா ரிஷியினுடைய சாபத்தினாலே பூதமா போயிட்டான். அவன் பல காலம் அங்க ஒளிஞ்சின்னு இருந்தான். அவனுக்கு சாப விமோச்சன காலம் வந்துடுத்து. அவன் என்ன பண்ணினா, அங்கிருந்த தாயாரையும் காமாட்சியையும் நான் அப்படியே வாரி விழுங்கி சாப்பிட்டுடுவேன் அப்படின்னுட்டு கோர உருவத்தை காட்டி கொண்டு பயமுறுத்தினான், அச்சுறுத்தினான் அவளை. உடனே தாயார் புரிஞ்சுட்டா. சமஸ்த ஜனனேம் சைத்தன்ய ஸ்தன்யதாயினேம்னு எல்லா உயிர்களுக்கும் ஞானப்பாலை ஊட்டுகிறவளோ இல்லையோ, அவளுக்கு தெரியாதா என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கிறது, என்ன நடக்க போறதுன்னு தெரியாதா அவளுக்கு. அதனால தாயாருக்கு தெரியும் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். தாயார் பெருசா அலட்டிக்கல, பேசாம இருந்துட்டா. ஆனா இந்த காமாட்சியானவள் உடனே பெருமாளை நோக்கி பிரார்த்திக்கிறா. கல்வா, மறைஞ்சிட்டு இருக்கிற சுவாமி வா, இந்த பூதத்தினிடத்துல இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திக்க, உடனே பெருமாள் அந்த பூதத்தின் மேல அப்படி பாயிரர். அவன் பெருமாளிடத்திலே மோத முடியாம அப்படி பூமியில விழுந்து படுத்துண்டு புழுதிய வாரி பெருமாள் மேல இறைக்கிறானோ. சரிக்கு சமானமா நின்று சண்டை போடுறதுக்கு தெம்பும் பலமும் வீரமும் இல்லைன்னா என்ன பண்றது? தன்னுடைய கையாலாகாத தரத்தை காட்டணும்ன்றதுக்காக அந்த பூதமானது புழுதிய மண்ணை வாரி பெருமாள் மேல இறைக்கிறது போல் இருக்கு. அந்த மாதிரி பண்ணின போது பெருமாள் என்ன பண்ணினாராம், பழுத்துன்னு இருக்கிற அவனுடைய வயிற்று மேல ஏறி நின்று அவனுடைய கர்வத்தை, அவனுடைய துள்ளலையை அடக்கினாராம் பெருமாள். அப்படி அவன் மேல ஏறி நின்றாரோ இல்லையோ, அப்போ காமாட்சிக்கு பெருமாள் நின்ன திருக்கோலத்திலே சேவை கொடுத்தாராம். அவனால பெருமாளுக்கு சமானமா எதிர்த்து நின்று சண்டை போட முடியலன்னாலும் கோவத்துல, ஏழாமையில, கையாலாகாத தனத்துல என்னென்னமோ பண்ணி பெருமாள் கிட்ட மல்லிழுத்துன்னு இருக்கான், அவன் வம்பிழுத்துன்னு இருக்கான். இன்னமும் நீ அடங்கலையான்னுட்டு பெருமாள் அவன் வயிற்று மேல ஏறி உட்கார்ந்துண்டு அவன் பலத்தை முழுக்க அடக்கினாராம். அப்போ காமாட்சிக்கு பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதித்தாராம். இப்போ அவனுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ, எத்தனை பலம் இருக்கோ, அது மொத்தத்தையும் தன்னுடைய உடம்புல வரவழைச்சுண்டு தான் மேல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் அப்படியே சேர்த்து கட்டிண்டு அப்படியே அவரை அமுக்கி சாகடிச்சிடணும், அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கிடணும்னுட்டு தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தினானாம் பெருமாள் மேல. சரி, அதான உன்னோட ஆசை, இப்பவே நான் அந்த மாதிரியே வரேன்னுட்டு அவன் பேர்ல படுத்துண்டே பெருமாள் அவனை பின்பக்கமா அவனுடைய கையை போட்டு முறுக்கி அவனை சம்ஹாரம் பண்ணினாராம். அந்த சமயத்திலே கிடந்த திருக்கோலத்திலே பெருமாள் காமாட்சிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், சேவை சாதிச்சிருக்கார். அப்படி அவன் படுத்துண்டு பெருமாள் அப்படியே சேர்த்து கட்டி நொறுக்கணும்னு பார்த்தானோ இல்லையோ, பெருமாள் அவன் பேர்ல படுத்துண்டு அவனை நொறுக்கி அவனை ஒண்ணுமே இல்லாத பண்ணி அப்படியே அவனை பாதாள லோகத்துக்குள்ள தள்ளி அழிச்சுட்டாராம் பெருமாள். அப்போ சயன திருக்கோலத்திலே சேவை. இப்படி காமாட்சின்னு சொல்லக்கூடிய பார்வதிக்கு நின்ற, இருந்த, கிடந்த 3 திருக்கோலங்கள்ல பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார். அதனால இன்னைக்கு காமாட்சி கோவிலுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த குளம் இருக்கு, பஞ்சதீர்த்தம், அதனுடைய கரையிலே செவத்தோட இருக்கிற மாதிரி ஒரு சன்னதி இருக்கும். அதாவது அந்த சன்னதியை பிரதட்சிணம் எல்லாம் பண்ண முடியாது, செவத்தோட ஒட்டின்னு இருக்கும், செவத்துல மாடம் கட்டினது போல இருக்கும். அங்க போய் நின்று கையை கூப்பலாமே தவிர பிரதட்சிணம் பண்ண முடியாது. அதுல 3 அடுக்குகள் உண்டு. 3ன்னா ஏறி படியேறி போய் பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல, நின்றுண்டே பார்த்துடலாம். தலையில நின்றுண்டாலே 3 தெரியும், அத்தனை உசரம் தான். அதுல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள், படுத்துட்டு இருக்கிற பெருமாள், நின்று இருக்கிற பெருமாள்னு, நின்றான், இருந்தான், கிடந்தான்னு 3 கோலத்துல பெருமாள் இருக்கார். நெட்ல தேடி பார்த்தா கூட அந்த படங்கள்லாம் கிடைக்கும். அங்கேயும் பெருமாள் திருமண் காப்பெல்லாம் இட்டுக்காம சந்தன பூட்டு தான் இட்டு இருக்கார். அவா ரீதியிலான பூஜை தான் நடக்கிறது. ஆனா அவளுக்கு மங்களாசாசனத்துல எந்த குறிப்பும் இல்லைன்றதுனால அவளை திவதேசமா நம்முடைய பெரியவா நினைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் உண்டு. இப்படி செவி வழியா சொல்லப்படுற சில விஷயங்கள் மட்டும்தான் உண்டே தவிர பூரணமான விஷயங்கள் ஸ்தல புராணம் எல்லாம் இன்னைக்கும் கிடைக்கல நமக்கு. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நிலா திங்கள் துண்டத்திலே பெருமாள் யார நோக்கி தபஸ் பண்ணினா? பார்வதி வாமனை நோக்கி தபஸ் பண்ணினா. ஆனா அங்க வாமனன் தானே சேவை சாதிக்கணும், நிலா திங்கள் துண்டத்தானா பெருமாள் எழுதிருக்கார். அதே மாதிரி இங்கேயும் வாமனனை நோக்கி தபஸ் பண்றா. ஆனா ஸ்தல புராண குறிப்புல என்ன இருக்கு? ஆதிவராக பெருமாள் இருக்கு. அது எப்படின்னு தெரியல. அதை விட இன்னொரு ஆச்சரியம், ஸ்தல புராண குறிப்புல இருக்கிற மாதிரி ஆதிவராக பெருமாளான இங்க இருக்கணுமோ இல்லையோ,
ஆதிவராக பெருமாளும் இல்லை. இப்ப நாம போட்டோல 3 படம் கொடுத்திருக்கோம். ஸ்தல புராண குறிப்பின்படி பெருமாள் இருக்கணும்னா இந்த மடியில தாயார வச்சுட்டு இருக்கிற வராக பெருமாளா தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லை. அப்ப இவர் எந்த படம் அப்படின்னா, இந்த 2 திவதேசங்களும் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது, எப்படி இருந்தது, தாயார் என்னானா அப்படின்னு எல்லாம் தெரியாததுனால இவாளுக்கு இப்போது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியில திருவாராதனங்கள் நடக்கலன்றதுனால அப்படி நடக்கணும்ன்ற ஆசைப்பட்டு பெரியவர்கள் சில பேர் காஞ்சிபுரத்திலே திருவெக்கா திவதேசத்திலே யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதியிலே பொய்கை ஆழ்வார் சன்னதிக்கு பக்கத்துல 2 சன்னதி நிர்மாணம் பண்ணிருக்கா. ஒரு சன்னதியிலே திருக்கல்வனூர் நட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த வராக பெருமாள் பிராட்டிய மடியில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆதிவராகனும், திரு நிலாத்திங்கள் துண்டம் அப்படின்னு நிலாத்திங்கள் துண்ட பெருமாளும் 2 சன்னதியில சேவை சாதிக்கிறா. அங்கே நம்ம சம்பிரதாயப்படி நம்ம ஆகமங்களின் படி ஸ்ரீ வைஷ்ணவ அர்ச்சகாலாலே பெருமாளுக்கு திருவாராதனமும் தலையம்சையும் பண்ணப்படுறது. அவளை அங்க போய் சேவிக்கிறதுக்கு முடியல, ஆனா சேவிக்கணும்னு ஆசை, ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு சேவிக்கணும்னு ஆசை அப்படின்னா திருவெக்காதி பிரதேசத்துல போய் அவளை சேவிச்சுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஆதிவராகன் தான் இப்ப அடியன் படத்துல கொடுத்திருக்கேன். இன்னொன்னு ஒரு பெயிண்டிங் போல இருக்க பாருங்க, சைட்ல ஒரு யானை நின்றுட்டு இருக்கு, பெருமாள் அப்படி நின்றுட்டு இருக்கார். அந்த மாதிரி தான் காமாட்சி கோவிலுக்குள்ள பெருமாள் இருக்காராம். இன்னொரு படம் ஒண்ணு கொடுத்திருக்கேன் அடியன், அதாவது ஒரு மிரர் இமேஜ் மாதிரி கொடுத்திருக்கேன். ஆக்சுவலா காமாட்சி கோவில் இருக்கிற இந்த பெருமாளை போய் சேவித்தாலும் பெருமாளை சேவிக்க முடியாதாம். ஏன்னா கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள இருக்கிறபடினால உள்ள யாரையும் அலோ பண்ண மாட்டான்றதுனால இவரை சேவிக்க முடியாதாம். வேற எப்படி இவரை சேவிக்கிறதுனா, இவர் சேவையாகிற மாதிரி அங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்காலாம், அந்த கண்ணாடியில தான் இவருடைய பிம்பம் தெரியுமா. அதனாலதான் ஒன்னு பெருமாள் ஒன்னு கண்ணாடி. இடது பக்கத்துல இருக்கக்கூடியது பெருமாளுடைய சாட்சாத் விக்கிரகம், அது வலது பக்கத்துல இருக்கக்கூடியது பெருமாளுடைய பிம்பம் கண்ணாடியில தெரியறது. இந்த கண்ணாடியில தெரியற பிம்பத்தை தான் நாம பார்க்க முடியும். சாட்சாத்தா பெருமாளை சேவிக்கணும்னா ஒரு காலத்துல முடிஞ்சது, இப்ப முடியறது இல்லை, யாரையும் அலோ பண்றது இல்லைன்னு சொல்றா. தலபுராண குறிப்பின்படி ஆதிவராக பெருமாள், ஆனா அவர் இல்ல. தலபுராணத்தின்படி வாமனனை நோக்கி தபஸ் பண்ணினா அவரும் இல்ல. இப்ப ரெண்டும் இல்லாமல் பெருமாள் இப்ப கல்வனா இருக்கார். கல்வான்றது கூட ஒளிஞ்சு நின்று பார்த்த பெருமாளை காமாட்சி கல்வான்னு பெயரிட்டு கூட்டா அதனால எழுதிருக்காரு அப்படின்னு சொல்றது கூட ஒரு அனுபவம் தான். இப்படி பல குழப்பங்களுக்கு இடையே ஏற்படக்கூடியதான ஒரு திவதேசம். ஆழ்வாருடைய அனுபவம்னு பார்த்தா கல்வான்னு பாடினது மட்டும்தான். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றச்ச யார் கல்வன், களவு பண்ணினவன் கல்வன், திருடியவன் தான் திருடன். களவுன்னா என்ன, திருட்டுன்னா என்ன, மற்றவாளுக்கு சொந்தமான பொருளை நாம அபகரிக்கிறது, அவளுடைய பர்மிஷன் இல்லாம அவளுக்கு தெரியாம நாம எடுத்துக்கிறதுக்கு களவுன்னு பெயர். இந்த களவுன்னு சொல்லக்கூடியது மனுஷாலான நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, எத்தனையோ திருடுறோம் நாம, யார் யாரையோ எதையோ திருடுறோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு திருட்டு அப்படின்னா எம்பெருமானுக்கு சொந்தமான இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் நமக்கு சொந்தம் நினைச்சுக்கிறோமே. பகவானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவை நம்மை நம்முடையதுன்னு நினைச்சுண்டு இந்த சரீரத்தின் மேலே ஒரு அபிமானம் வைக்கிறோமே. இது பெருமாளுடைய வஸ்து, அவனுடைய உபயோகத்திற்காக அவனுடைய லீலார்த்தமாக ஏற்பட்டதுன்றதையே மறந்துடுறோமே. அப்படி நம்முடைய ஆத்மாவை நம்மதாக நினைத்து அபகாரம் பண்ணக்கூடிய களவு, ஆத்மாபகார களவு, அதை பண்ணிட்டு இருக்கோம் நாம எல்லாம். நம்மளை கல்வான்னு சொன்னா 100க்கு 100 தகும். ஆனா பெருமாளை பகவானை ஏன் கல்வான்னு சொல்லணும்? அவன் என்னத்தை திருட போறான்? இந்த உலகமே அவனுடையது தானே. வெண்ணெய் உண்ட கல்வான்னு வெண்ணெய் திருடினான்னு அனுபவிக்கிறது போல ஏதோ கல்வா அப்படின்னு அனுபவிக்கிறதுக்காக வேணா சொல்லலாம். சரி, அங்கேயாவது வெண்ணெய் உண்ட கல்வான்னு வெண்ணெய் திருடின பெருமாள் அப்படின்னு சொல்றோம், வெண்ணெய் காடும் பிள்ளை நல்லா அனுபவிக்கிறோம். இங்க வெறும கல்வா அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா, நாமெல்லாம் எப்படி பெருமாளுக்கு சொந்தமோ அந்த மாதிரி பெருமாள் நமக்கு தானே சொந்தம். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெருமாளுக்கு சொந்தம். ஆனா பெருமாள் யாருக்கு சொந்தம்? சாட்சாத் நமக்கு தான் சொந்தம். பெருமாளுடைய திருமேனி, பெருமாளுடைய அழகு, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம், பெருமாளுடைய அர்ச்சா ரூபம், பெருமாளுடைய சிலை வடிவம், அது யாருக்கு சொந்தம்? பக்தாலான நமக்கு, அடியவர்களான நமக்கு தான் சொந்தம். எதுக்காக பெருமாள் பல இடங்கள்ல விக்கிரகமா சிலை ரூபமா எழுந்தருள் இருக்கிறார்? அடியவர்களான நாம சேவித்து அனுபவிக்கணும், சரணாகதி பண்ணோன்றதுக்காக தானே விக்கிரகமா இருந்திருக்கார். ஆனால் நமக்கு சொந்தமான அவனுடைய திருவுருவத்தை
நம்ம கிட்டே இருந்து அபகரிச்சுண்டு உங்களுக்காக தான் வந்தேன், ஆனா உங்களுக்கெல்லாம் சேவை சாதிக்க மாட்டேன், உங்க கண்ணிலேயே படமாட்டேன்னு நமக்கு சொந்தமான தன்னுடைய திருக்கோலத்தை அவன் திருடி கொண்டு களவாடி கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான். அங்கே எங்களுக்காக வந்த பெருமாள் தானே, அப்ப எங்களுக்கு சேவை சாதிக்கணுமோ இல்லையோ? சேவை சாதிக்காம அப்படியே கல்வன் போல ஒளிந்து கொண்டிருப்பது எதனாலே? எதை திருடின்ற பயத்துல ஒளிஞ்சின்றிருக்க? அடியவர்களான பாகவதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நம்முடைய திருமேனி சொந்தமாயிருக்க அவர்களுக்கு அதை கொடுக்காமல் அவர்களிடத்துல இருந்து அபகரிப்பது போலே மறைந்து ஒளிந்து நின்று கொண்டிருக்கிறோமே, அப்படின்ற ஒரு கல்வ எண்ணத்தினாலே உனக்கு கல்வா என்று பெயர் ஏற்பட்டது போலும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அனுபவம். எத்தனை வாஸ்தவமான அனுபவம் யோசிச்சு பாருங்க. திருக்கல்வனூர்னு ஒரு திவதேசம் இருக்குன்னு சொல்றோம், கல்வான்னு ஆழ்வார் பாசுரத்தை பாடுறோம், பெருமாளை போய் சேவிக்க முடியறதா? முடியலையே. அப்படி நம்முடைய சொத்தை அபகரித்துக் கொண்ட கல்வனவன் அப்படின்னு அனுபவிக்கிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல், பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னது என்று கொண்டேனை கல்வன் என்று கூறாதே, மண்தலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உன்னை கட்சி கல்வா என்று ஓதுவது எது கண்டு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பெருமாள் கல்வனூர் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறார். புல்வாய் பிளந்த புயலே, புல் அப்படின்னா பறவை, கொக்கு வடிவிலே வந்தானே பகாசுரன் ஒரு அசுரன், அவனுடைய வாயை பிளந்து அவனை சம்ஹாரம் பண்ணின புயலே, நீருண்ட மேகம் போன்றவனே, மழை பெய்யறதுக்கு சித்தமா இருக்கக்கூடிய மேகம் போல இருக்கக்கூடிய நிறத்தை உடையவனே கண்ணா, மண் தலத்தோர் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை, அனாதி காலமா எத்தனையோ ஜென்மங்களா உனக்கு கைங்கரியம் பண்ணி உன்னுடைய அடிமையாகவே இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாவை என்னது என்று கொண்டேனை, என் ஆத்மா நான் அப்படின்னு அதை திருடின்னு இருக்கோம் பாரு. நாங்கெல்லாம் சம்சாரிகள்லாம் எங்களை எல்லாம் கல்வன் என்று கூறாது, கல்வன் திருடன் அப்படின்னு சொல்லணும் நியாயமா. ஆனா அப்படி சொல்லாம உனை கட்சி கல்வா என்று ஓதுவது எது கொண்டு? எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா சுவாமியான்னு இருக்கிற உன்னை பார்த்து ஏன் திருடான்னு சொல்றா? இந்த ஜனங்கள்லாம் பெருமாளாலே படைக்கப்பட்ட அவனுக்கு மட்டுமே சொந்தமான ஆத்மாவை சரீரத்தை அவாளுதுன்னு நினைச்சிட்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு அடிமையா இருந்துட்டு கைங்கரியங்கள் பண்ணாம என் ஆத்மா நான் என்னுடைய சொத்து அப்படின்னுட்டு அகங்கார மமகாரங்களோடு சீரழியறாளே. அப்படி பகவானுக்கு சம்பந்தமானதை இவாளுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இவர்களை திருடான்னு சொன்னா பரவாயில்ல, எங்களை எல்லாம் திருடான்னு சொன்னா பரவாயில்லடா சுவாமி, எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிற உன்னை பார்த்து திருடான்னு கூப்பிடுறாளே, இது என்ன வேடிக்கை? எதனால அந்த மாதிரி சொல்றா உன்னை அப்படின்னு கேள்வி கேட்பது போல அனுபவிக்கிறார். அதற்கு காரணம் பெரியவாச்சான் பிள்ளையோட அனுபவமாக இருக்கலாம். பெருமாள் நமக்கெல்லாம் சேவை சாதிக்காம தன்னுடைய அழகை மறைத்துக் கொண்டிருக்கிறானே, நமக்கு சொந்தமான சொத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறானே என்ற அனுபவமா இருக்கலாம். அனுபவம் ஒன்னொன்னும் ஒரு மாதிரி இருக்கும். பகவானுடைய அனுபவத்தினாலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக பாசுரங்கள் சிலது இருக்கும். பெருமாள் சேவை சாதிக்கல என்ற ஏக்கத்தை வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் சிலது உண்டு. பெருமாளை பார்த்து புரியாம கேள்வி கேட்கிற பாசுரங்கள் உண்டு. பெருமாளை கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்னு பதில் சொல்ல சொல்லி கேட்கிற பாசுரங்கள் உண்டு. அந்த மாதிரி இவர் பெருமாளை கேள்வி கேட்டு எனக்கு பதில் சொல்லு, எங்களை எல்லாம் திருடான்னு சொல்லாம உன்னையா எல்லாரும் திருடான்னு சொல்றா, கல்வா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கல்வான்னு யார் சொல்றா? ஒரு அனுபவம் பாருங்களேன். எல்லா ஊர்லயும் ஆழ்வார் ஊர் பேரை சொல்லி பெருமாள் பேரை சொல்லுவார், அட்லீஸ்ட் ஊர் பேரையான சொல்லுவார். ஊர் பேரை சொன்னாலே அங்க இருக்கிற பெருமாள்னு ஆயிடுறது. இங்க வெறும கல்வான்னு சொன்னாரு, வெறும கல்வான்னு சொன்னா எல்லா பெருமாளுக்கும் பொதுவான பெயர் தானே கல்வன்னு சொல்லக்கூடியது. இப்ப திருமாலிருஞ்சோல அழகரையும் கல்லழகர்னு சொல்றோம், அவனும் கல்வன் தான். ஸ்ரீவைகுண்டம் கள்ளப்பிரானையும் கல்வர்னு சொல்றோம், அவனும் கல்வன் தான். பொதுவா கண்ணனுக்கு பெருமாளுக்கு கல்வன் ஒரு பெயர் உண்டோ இல்லையோ? அப்ப கல்வான்னு சொன்னது வேற எங்கேயாவது சொன்ன பெருமாளா இருக்கலாமோ இல்லையோ? காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமாள் தான் எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு யாராலும் கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக இந்த சுவாமியோடைய மனசுல ஒரு ஏக்கம். இந்த கல்வான்னு சொன்னவர் கல்வனூர்னு ஊர் பேரையும் சேர்த்து சொல்லாம போயிட்டாரு ஆழ்வார்னு இவர் மனசுல ஒரு ஏக்கம் போல் இருக்கு. அந்த ஏக்கத்தை தனித்து கொள்ளக்கூடிய ரீதியிலே புல்வாய் பிளந்த புயலே உனை கல்வாய் என்று ஓதுவது எது கண்டுன்னு கேட்டா போறோம். இவர் கட்சி கல்வா அப்படின்னு காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய கல்வனேன்னு சேர்த்துண்டு
ஆழ்வார் ஊர் பேரை சொல்லி மங்களாசாசனம் பண்ணாததுனாலதானே சில பேர் இது திவ்யதேசமா இல்லையா அப்படின்னு புறம் பேசின்னு இருக்கா. அப்படின்னு அந்த குறை தீர இவர் கட்சி கல்வா அப்படின்னு ஊரையும் பெருமாளையும் சேர்த்து மங்களாதாசனம் பண்ணி இருக்கக்கூடிய பக்தி பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையது. அதையும் நாம் அனுபவிக்க வேணும். இந்த எம்பெருமானை பற்றினதான விஷ்ணு ஸ்தலாதர்ஷ ஸ்லோகம் தியான ஸ்லோகம் பார்த்தால், ஸ்ரீமச்சோரபுரே பிரசித்த விபவஹா क्रोडाकृतिर्नायिका सौम्याकारशिलेति वामनमिति ख्याते विमानोत्तमे तिष्ठन् नित्यसरोवरस्य च तटे प्रत्यङ्मुखः सर्वदा अश्वत्थोपदि विमान विष्णुनामकमुनेः प्रत्यक्षभूतो हरिः. श्रीमच्चोरपुरे चोरन चोरहा அப்படின்னா கல்வன் அர்த்தம். சோரபுரம் கல்வனூர், ஸ்ரீமத் சோரபுரம் திருக்கல்வனூர். பிரசித்த விபவஹா திருக்கல்வனூர் என்று மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமைகளை உடைய இந்த திவதேசத்திலே குரோடாகிருதிஹி, குரோடா அப்படின்னா பன்றின்னு அர்த்தம். ஆகிருதி அப்படின்னா வடிவம் தோற்றம். பன்றியினுடைய உருவத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். நாயிகா சௌமிய ஆகார சிலா அப்படின்னு பெயர். சௌமிய அழகியன்னு அர்த்தம். அதுக்கு தமிழ் அப்படியே. ஆகாரம் சிலை. சௌமிய ஆகார சிலா அப்படின்னா அஞ்சிலை வள்ளி, அழகிய சிலை போன்று இருக்கக்கூடிய வள்ளி அப்படின்னு நாயிகா தாயாருக்கு திருநாமம். பன்றி வடிவத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? ஆதிவராகன். அவனுடைய தாயார் பிராட்டி நாச்சியாருக்கு சௌமியாகார சிலா அஞ்சிலை வள்ளின்னு திருநாமம். வாமனம் இதி கியாத்தே விமானோத்தமே, வாமன விமானம் என்று புகழ்பெற்ற உத்தமமான விமானத்துக்கு கீழே திஷ்டன்னு நித்திய சரோவரஸ்ய தடே, நித்திய சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரிணியினுடைய கரையிலே திஷ்டன்னு எழுந்தருள் இருக்கிறான் பெருமாள். எப்படி எழுந்தருள் இருக்கிறான் தெரியுமோ? பிரத்யங்முக சர்வதா, மேற்கு நோக்கிய முகத்தை காட்டிக்கொண்டு எப்போதும் அஸ்வத்தோபதி விஷ்ணுநாம முனேகே பிரத்யக்ஷ பூதோ ஹரிஹி, அஸ்வத்த நாராயணன் அஸ்வத்த விஷ்ணு என்கு பெயரை உடைய முனிவருக்கு பிரத்யக்ஷமாக சேவை சாதித்தவனாக எம்பெருமான் எப்போதும் இங்கு நிலையாக எழுந்தருளியிருக்கிறான். இந்த அஸ்வத்த நாராயணன் சொல்லக்கூடிய ரிஷிக்கு பெருமாள் எப்படி சேவை சாதித்தார், அவர் என்ன பண்ணினார் அப்படின்ற ஸ்தல புராணம் எல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆக தாயார் காமாட்சின்னு சொல்லக்கூடிய பார்வதி இந்த ஸ்தல புராண தியான ஸ்லோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய குறிப்பு அஸ்வத்த நாராயண முனின்னு சொல்லக்கூடிய ரிஷி இவா 3 பேருக்கும் பிரத்யட்சமா சேவை சாதிச்ச பெருமாள்னு தெரியுது. அவ்வளவுதான். ஸ்ரீமச்சோரபுரே பிரசித்த விபவஹா க்ரோட்டாகிருதிர்நியாயிகா சௌம்யாகாரசிலேதி வாமனமிதி க்யாதே விமானோத்தமே திஷ்டன் நித்ய சரோவரஸ்ய ச தடே பிரத்யங்முகः சர்வதா அஸ்வத்தோபதி விஷ்ணுநாமகமுனேः பிரத்யக்ஷபூதோ ஹரிः. ஸ்ரீமதே சுந்தர பிம்பவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிவராக பரபிரம்மனே நமஹ. இதோட திருநிலாத்திங்கள் துண்டம் திருக்கல்வனூர் என்கிற 2 திவதேசங்கள் முடிந்தது. இதோட பெரிய காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய அனுபவம் முடிந்தது. நாளையிலிருந்து விஷ்ணு காஞ்சின்னு சொல்லக்கூடிய சின்ன காஞ்சிபுரத்தினுடைய அனுபவம். அதுல முதல்ல தீப பிரகாசன்னு சொல்லக்கூடிய விளக்கொளி பெருமாளுடைய அனுபவம் நாளைக்கு ஆரம்பம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.